வசன் நடை கைவந்த வல்லாளர் என்று பரிமார் கலைஞரால் அழைக்கப்பட்ட ஆறுமுக நாவலரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் எங்கே பிறந்திருக்காருன்னா யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்திருக்காரு. இவருக்கு நாவலர் என்னும் பட்டம் கொடுத்தது யாருன்னா திருவாவடுதுறை ஆதீனம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பெர்சிவல் பாதிரியார் பைபிளை தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இவர் தமிழ், வடமொழி, ஆங்கிலம் என்ற 3 மொழியிலையும் புலமை பெற்றிருக்காரு. அப்போ ஆங்கிலத்தை நல்ல புலமை பெற்றனால இவர் ஒரு வழக்கில் சாட்சி சொல்கிறதுக்காக நீதிமன்றம் போகிற ஸ்டூடெண்ட்ஸோட அப்போது தமிழில் பேசினா புரியாதுங்கிறதுக்காக இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஜட்ஜுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆனால் இவர் தான் மும்மொழியிலையும் புலமை உள்ளவராச்சே, அதனால் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாரு. ஜட்ஜு என்ன சொல்கிறாரு, நீ இங்கிலீஷ்லாம் பேசுவானா தமிழ்லேயே பேசுன்னு சொல்கிறாரு. அதில் கடுப்பாகி என்ன பண்ணுறாருன்னா, அஞ்ஞான்று எல்லியலை நானாளி போதின்பாய் ஆலிவரம் பனைத்து காலேற்று காலோட்ட புக்குலின்னு சொல்லி தூய தமிழ் ஆரம்பிக்கிறாரு. அதனால் ஜட்ஜுக்கு ஒன்றும் புரியல, நீ இங்கிலீஷ்லேயே பேசுங்கிறாங்க, நான் தமிழில் தான் பேசுவேன்னு சொல்லி இவர் அடம் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கதை என்ன ஆகுதுன்னா, இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் இவர் பேசின தூய தமிழை மாற்றி அவருக்கு புரிய வச்சிடறாங்க. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.